1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில் ஒவ்வொரு திட்டம். அந்த 436 திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல்குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா? வணக்கம் சீமான் சார், நீங்க பேசின பட்டிமன்றம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உங்க ஆட்கள்லாம் ரொம்ப கை கட்டி சிரிச்சாங்க. அதாவது உங்களை ஒரு ஜோக்கராகவே நினைச்சு எல்லா மேடையிலையும் அவங்க சிரிக்கிறாங்க, நீங்களும் அவங்கள நல்லா சிரிப்பு காட்டுறீங்க. ஆனா மத்தியில் ஒரு பிட்டை போட்டீங்க. 436 சட்டத்தையும் முதல்வரும் அவங்க கூட்டாளிகளும் 1.25 மணி நேரத்தில் படிச்சுட்டாங்க. அது எப்படி படிச்சு அது முடியும்? ஒவ்வொருத்தரும் 3 செகண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணீங்க. இப்போ எல்லாமே அப்டேட் ஆயிருச்சு சீமான் சார், கொஞ்சம் யோசிங்க சீமான் சார். இப்போ பக்கத்தில் படுத்து கிடக்கிற பொண்டாடிக்க குட் நைட்டு வாட்ஸ்அப்பில் தான் வைக்கிறோம். அவ்வளோக்குள்ள காலம் மேலே போய்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் அந்த காலத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க. புரிதல நான் சொல்றது? அவங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே அதை எல்லாமே பேப்பர்ல ரெடி பண்ணி அதை சிஸ்டம் மூலமா அவங்களுக்கு அனுப்பி ஆன்லைன்ல அவங்க 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி அதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணி எல்லாம் கிளியர் ஆயிருச்சு. அதாவது எங்க முதல்வர் ஒரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு வந்திருக்காரு. அதனால எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி பேசுறதுக்கும் அதை சைன் பண்றதுக்கு மட்டும் தான் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அது கூட அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சுன்னு தான் கேள்விப்பட்டோம். இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குமே, 171 பேருக்கு பணிமாறுதல், லஞ்சமே இல்லாமல் பணிமாற்றம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு ஊழியர்களே பெருமையா பேசியிருந்தாங்களே, அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே? அதெல்லாம் சொன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு பேர் போயிரும். அடா முட்டா பீஸ் முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க. 3 தடவை தோத்தங்கிறீங்க. அப்போ 15 வருஷமா நீங்க இதுல தான் இருக்கீங்க. என்ன இப்போ உள்ள அரசியல படிக்கல நீங்க? என்ன பூம்புகார் பராசக்தியில இருக்கீங்களே? என்ன சீமா சார், மாறி வாங்க சார்.